கோயிலை சார்ந்த ராஜேஸ்வரின்ற ஒரு சகோதரி. அவங்களுக்கு 40 வருஷமாக ஒரு பிரச்சனைங்க. 40 வருஷம். அது 40 வருஷமாக ஒரு 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 வியாதி. அதிலிருந்து விடுதலை பெற்றது எப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். என் பேர் ராஜேஸ்வரி. எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் பார்க்குறாரு. 4 பசங்க இருக்கிறாங்க. நாங்கள் சங்கரவேல் பக்கத்தில் வயலில் இருக்கிறோம். 40 வருஷமாக நான் இந்த சோரியாசிஸ்னால ரொம்ப அவதிப்பட்டேன். இந்த முகம் தவிர மித்தது எல்லாமே உடம்புலாமே இருக்கும். வெயில் படுற இடம் எல்லாமே புண்ணாயிரும். அப்படி சொரிஞ்சா எரிச்சல் வரும். சொரியக்கூடாதுன்னு கையை பிடிச்சி பார்ப்பேன், அப்பயும் முடியாது. சொரிஞ்சிருவேன். அப்படியே ரத்தமாக வடியும், ரத்தம் வந்துடும். 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு கொடுத்துவா, மறுபடியும் கலத்தி போடுவா, மறுபடியும் நனைஞ்சிரும். ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். தீயா காந்து குமுறு. நானும் வெளியே வந்து நின்று பார்ப்பேன். அந்த அந்த குளிர்லேயும் ரொம்ப காந்தல் எடுக்கும். சொரிய நைட்டில் பார்த்தா தூங்க முடியாது. அவ்வளோ வேதனையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பொழுது போகிறதே எப்படி தான் போகும் அப்படின்னு நினப்பேன். வெளியே போவையில் சேலை இழுத்து மூடிட்டு தான் போவேன். வெளியே பார்க்குறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் உடனே உனக்கு குஷ்டரோகி அப்படிம்பாங்க. ஒரு தண்ணி எடுக்க போகிற இடத்துல நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா, நீ தான் தள்ளிடு, நான் எடுக்கணும், நீ பட்டாலே எங்களுக்கு வந்துடும், நோய் வந்துடும் எங்களுக்கு அப்படின்ட்டு. நான் தண்ணி குடத்தை கொண்டு வச்சோம்னா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு குடத்தை வைப்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ளவெல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் குஷ்டம் வந்துருக்கு, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்களே எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. முட்டை கோழிக்கறி சாப்பிட்டோம்னா உடனே அரிப்பு எடுத்துடும், தடிப்பு வந்துடும். அதுக்காக பதறிக்கிட்டு சாப்பிடவே மாட்டேன். ஆஸ்பத்திரியில் நீ மாத்திரையை சாப்பிட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லுவா. மாத்திரையை சாப்பிட்டேன்னு கேட்கல. சாப்பிட்டேன் எவ்வளோ பெரிய மாத்திரை, எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டு 40 வெறும் இந்த ராகியை சாப்பிட்டு 40 நாள் பற்றி இருந்தேன். அதுலேயும் கேட்கல. வெறும் இந்த சோறை நெளிச்சோரை பொங்கி வெறும் மண்டபத்தை கடித்து 40 நாள் பற்றி எடுத்தேன். அதுலேயும் கேட்கல. இப்போ சாமி குத்தம் இருக்குது உங்களுக்கு மேலே, நீங்கள் அதனால் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆயிரங்கணு பானை, அக்கினி சட்டி, அப்புறம் மொட்டை அடிக்கணும்னாங்க. மொட்டை அடித்தோம். பிறகு கோயிலை சுற்றி ஈரத்துணியோடு சுற்றி உருளணும்னாங்க. அதெல்லாம் சரியாகுன்னு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. இருக்கும்போது தான் லாக்டவுன் வந்துச்சு. அதில் சத்தியம் டிவியை பார்த்தேன். சத்தியம் டிவியில் மோகன்தாஸில் பேசினாங்க. அப்போ எப்படி சுகமில்லாதவளுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்கோ, கட்டி இருக்கவளுக்கு கட்டியில் வைங்க, கால் வலி இருக்கு காலில் வலிங்க, என் கையில் வலினா கையில் வைங்க அப்படின்னு மோகன்தாஸில் சொன்னாங்க. வியாதி உள்ளவளாக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே வியாதி இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இதயத்தில் கை வைங்க, லங்ஸில் ப்ராப்ளமாக, கிட்னியில் ப்ராப்ளமாக, எங்கே உங்களுக்கு வலி வேதனை கட்டி இருக்குது அங்கே கை வைங்க. இப்போ ஆண்டவர் உங்களை தொட போகிறார். அவர் தொடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான சுகம் உண்டாயிரும். அவர் சொன்னதில் தான் அப்போ நமக்கு உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு, ஒரு இடத்துல சோமனை வைக்க முடியாதுன்ட்டு தலையில் உச்சாந்தலையில் கையை வச்சு தான் ஆண்டவரை எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா, நான் எவ்வளோ 40 வருஷமாக வேதனையோடு துடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரை நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் வத்திச்சு. பிறகு புண்ணு ரத்தம் குறைஞ்சோடனே வட்டமாக காசாக இருக்கும். காசு மறைஞ்சிச்சு. நல்லா மாறின போல் இருக்கும். ஆனால் காலில் இருக்கும், இல்லாட்ட கையில் இருக்கும். ஒரு திக்கமாவது இருக்கும். ஆனால் இப்போ அந்த காலில் கையில் எதுலையுமே இல்லை. தலையில் பார்த்தீங்கன்னா சொரிய தளிம்பு இதாக வரும், இந்த தூசி போல் வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. 6 மாதமாக எந்த மாத்திரையுமே எடுக்கலை. இல்லாட்ட ஏதாவது தேய்ப்பேன், ஏதாவது மருந்து வாங்கி தேய்ப்பேன், காலில் கையில் தேய்ப்பேன். அந்த இதுவும் கிடையாது. கருவாடு சாப்பிடுதேன், முட்டை சாப்பிடுதேன். ஆனால் இப்போ அந்த அரிப்பு கிடையாது. அரிப்பு எதுவுமே இல்லை. பயந்து தான் சாப்பிடுவேன். எதுவுமே சாப்பிட்றதுக்கு பயப்படுவேன். இப்போ அதெல்லாம் பயமே இல்லை. கத்தரிக்காய் சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. இப்போ கத்தரிக்காய் தான் தினம் கத்தரிக்காய் சாப்பிடுவேன். 40 வருஷமாக தோல் வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி.